காய்கறி இல்லையா வீட்டில் 3 முட்டை இருந்தப்போ இந்த மாதிரி சூப்பரான முட்டை குழம்பு செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் ஆயிரும். ரொம்ப செய்து ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சேர்த்துக்காங்க. சட்டியில் வந்து சோம்பு போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதித்த உடனே நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். 3 முட்டையில் வெங்காயம், மல்லிக்கீரை, உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்து தோசைக்கல்லில் பொரித்து எடுத்து நம்ம வந்து பொறுமையாக பொரிக்கணும். நல்லா கட்டங்கட்டமாக பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா பொரித்து எடுத்து இதுக்கப்புறம் ஆனத்தில் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.